Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வாங்கி பாத்துன ஒரு ரெசிபி. இது வந்து வாங்கிங்கிறது என்னன்னா கத்திரிக்காய் சாதம் தான். கத்திரிக்காவை தான் கர்நாடகாவுல பாத்தீங்கன்னா வாங்கின்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும். நிறைய மசாலா எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து வறுத்துட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து அந்த சாதம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட இத வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். பொடியை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சாலே போதும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துடுங்க. அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அந்த வெள்ளை உளுந்து தான், அதையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் மணம் வர அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு இவ்வளோ போட்டுருங்க. இதுவும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா போட்டு வறுத்துட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரும். இதில் வந்து ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அது இல்லாட்டி நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்து வறுத்தெடுத்துருங்க. இப்போ நல்லா வந்து வறுபட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் நல்லா பவுட்ரு மாதிரி. இதை அரைச்ச பவுட்ரை வந்து நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் அரைச்சி வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து தேவைப்படும் போது இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசியை வந்து நான் வந்து வேக வச்சு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுவிடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுவிடுங்க. கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு உளுந்து நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை தான், அதையும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா அதை வந்து 2-3 துண்டாட்டி பிச்சு போட்டுவிடுங்க. இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ எல்லாமே நல்லா வந்து வறுபட்டுட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை இதிலே போட்டுடலாம். கத்திரிக்காவை போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வந்து குக் ஆயிடணும். இப்போ லைட்டாக வந்து வதங்கிருக்கு. இதில் வந்து சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து ஊற்றிடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, உங்களுக்கு வந்து சர்க்கரை போட வேண்டாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து இதில் வந்து போட வேண்டாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணால் போதும். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கிடலாம். நல்லா போட்டுட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போ வந்து உப்பு நான் வந்து போட்டிருக்கேன். உப்பு போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடித்து வச்சுருந்த சாதம் அதையும் இதில் வந்து போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதிலே வந்து போட்டுருங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி வேணுங்கிறதா இருந்தால் ஒரு பப்படம் பொரிச்சு வச்சு கூட இதை வந்து சாப்பிடலாம். சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.